பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எப்பொழுதுமே நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் தான். அவருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா நம்முடைய எப்பொழுதுமே சந்தோஷத்தினால நிரப்புவார். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அவருடைய சந்தோஷத்தினுடைய ஆவினாலே கர்த்தர் நிரப்பி கிருபையாய் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி என்னவென்று சொன்னால், நமக்கு ஒரு மாதிரியான ஒரு ஜீவியம் தேவை. அதாவது கிறிஸ்தவங்களுக்கு ஒரு மாற்றம், ஒரு மாதிரியான ஜீவியங்கள், வாழ்க்கை நமக்கு தேவை. கிறிஸ்தவனுக்குள்ள ஒரு மாதிரி, ஒரு மாற்றம் இல்லாவிட்டால் அவனுடைய ஜீவியமே இருள் அடைந்து விடுகிறது. நம்முடைய இருளான வாழ்க்கையெல்லாம் நாம் மாற்றிக்கிட்டு ஒரு மாற்றம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த மாற்றத்தை கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அன்பானவர்களே, இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தீமோத்தேயுக்கு அவன் எழுதும் பொழுது, அன்பான ஒரு வாலிபனுக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு ஆலோசனையை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அது என்ன சொல்லுகிறது? இவைகள் நீ கட்டளையிட்டு நீ சாட்சியாய் போதித்து கொண்டிரு. இந்த வார்த்தை நீ கட்டளையிடு, சாட்சியாக என்னைக்குமே போதித்துக்கொள். நீ கட்டளை கொடு, கட்டளையிடு, சாட்சியாய் போதி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அவன் எழுதுகிற நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? நீ இவைகளை கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. என்ன கொண்டிரு? கட்டளையிட்டு போதித்து கொண்டிருக்கணுமா? கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை ஜனங்களுக்கு கட்டளையிட்டு, இதான் சத்தியம், இதான் உண்மை, இதான் நீதி, இதான் நியாயம், இதான் பரிசுத்தம், இப்படி இருந்தால் நீ வாழு, இல்லாட்டா அவனுடைய வாழ்க்கையை வாழ முடியலன்னா நீ உலகத்தோடு இரு, நரகத்துக்கே பேரு. நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு என்று சொல்லி நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அது என்ன ஆலோசனை? 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, உன்னுடைய இளமையை குறித்து, அதனுடைய வாழ்க்கை குறித்து, உன்னுடைய ஜீவியத்தை குறித்து, இப்பொழுது இருக்கிற வாழ்க்கையும் இனி வருகிற நாட்களையும் குறித்து எப்படி இரு? ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. பாருங்க, அசட்டை பண்ணக்கூடாது. அதாவது நம்ம இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறோம், அப்படிதானே? இருக்கிற நம்மளை 1000 கண்கள் பார்க்குது. ஒருவேளை இந்த 1000 பேரையும் நமக்கு சரியா தெரியாமல் இருந்தாலும், அறிஞ்சவங்களே தெரிஞ்சவங்கள 1000 கண்கள் ரொம்ப உற்று கவனிக்கிறது. நம்முடைய நடை, உடை, பாவனைகள் எல்லாம் அது என்ன செய்கிறது? உற்று கவனிக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த பவுல் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த தீமோத்தேயுக்கு அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறான்? ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு குற்றவாளியாக உன்னை தீர்த்து விடாதபடிக்கு, உன்னை குறை கூறி விடாதபடிக்கு, உன்னை அற்பமாக எண்ணி விடாதபடிக்கு, உன்னை வார்த்தையிலும், எதுல? வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தை,
அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த 19ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 19ஆம் சங்கீதத்திலே என்ன சொல்கிறது? என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாய் இருக்கட்டும். அவளை எவ்வளவு அருமையாய் வார்த்தைக்காக என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே என்று கூப்பிடுகிறான். ஆண்டவருடைய கன்மலை, என் இரட்சகர். ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகள், ஆண்டவர் நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நான் உமக்கு பிரியமா இருக்கணுப்பா, உமக்கு உண்மையா இருக்கணுப்பா, நான் சொல் தவறாதவனாக இருக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு சொல் தவறி ஓடுகிற கூட்டங்கள் நிறைய இருக்குது. சொல்லியும் செய்யாத கூட்டங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் சொல்லுகிறதை புரட்டுகிற கூட்டமும், சொல்லவே இல்லை என்று சொல்லி சாதிக்கிற கூட்டமும் இருக்கிறது. வார்த்தை, இதுதான் வார்த்தை. இன்னைக்கு துன்மார்க்கனை நீதிமானாக மாற்றுகிற கூட்டமும் இருக்கிறது. வார்த்தையினால் நீதிமானை குற்றவாளியாக தீர்க்கிற வார்த்தைகளும் இருக்கிறது, வார்த்தையும் இருக்கிறது. சிலவங்களுடைய வாழ்க்கையை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நீ ஒரு அடி அடிச்சா நான் தாங்கிக்கிடுவேன், தாங்கியிருப்பேனே. உன் வாயிலிருந்து விழுந்த வார்த்தையினால என்ன நினைக்கவே முடியல, ஜீர்ணிக்கவே முடியல, உன் முகத்தில் எனக்கு முழிக்கவும் முடியல. அவ்வளவு கடுமையான வார்த்தை வந்துட்டு, கடுமையான வார்த்தை வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு சிலவங்க வார்த்தை பேசின வார்த்தையை மனதில் வைத்து நொந்து நொந்து நொந்து, இவன் இப்படி பேசிவிட்டானா, இவள் இப்படி பேசிவிட்டாளா, இவ்வளவு நெருங்கி இருந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னை புரியாமல் பேசிட்டாங்களா என்று சொல்லிக்கிட்டு வேதனைப்படுகிற கூட்டங்கள் ஏராளம், ஏராளம் இருக்கிறது. இந்த நாவு ஒரு நெருப்பு, அது அநீதி நிறைந்தது. பேசுகிற வார்த்தை நிமித்தம் நம்முடைய ஆயுள் சக்கரத்தை, வாழ்க்கையை தீர்த்து விடுகிறது, நொறுக்கி விடுகிறது, நொறுக்கி விடுகிறது. அதனாலே என் கன்மலையும் என்னுடைய மீட்பருமாகிய என் கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் அந்த வார்த்தையினால் இருதயத்தினுடைய தியானங்களும் உமக்கு பிரதியா இருக்கட்டப்பா, உமக்கு உண்மையா இருக்கட்டும், உமக்கு நேர்மையா இருக்கட்டும், உமக்கு பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய பரிசுத்தத்திற்காக தாவீது ஜெபிக்கிறானே, அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். வார்த்தைகள் அதான் இன்னும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து பிறக்க வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஒரு அருமையான வார்த்தை அல்லவா? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு அவன் எழுதும் பொழுது அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்களுடைய வாயிலே பிறக்க வேண்டாம், வரக்கூடாது, சிந்திச்சிடாத. ஆனா நீ பேசுகிற வார்த்தை பக்தி விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தை உண்டானால், இருக்குமானால் அதை பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அந்த வார்த்தை நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு வார்த்தை பேச போறோம்னா இந்த வார்த்தை இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? இந்த வார்த்தை இவனுடைய வாழ்க்கையில் ஒரு சாபத்தை கொண்டு வருமா? நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு காலம், சிந்திக்க வேண்டிய காலம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பழைய காலங்களில்
சில இடங்கள்ல அந்த கிராமப்புறங்கள்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? டேய், இன்னாருக்கு குழந்தை பிறந்துட்டுடா என்ன சொல்லுவாங்க. குழந்தை பிறந்துட்டுன்னு சொன்ன உடனே நிறைய பெரியவங்களும் பெரிய வயசானவங்களும் பார்க்க போவாங்க, வாலிபர்களும் பார்க்க போவாங்க, குழந்தைய பார்க்க போவாங்க. இந்த வயசான பாட்டிமாரெல்லாம் கேட்பாங்க, என்ன பிள்ளை மக்கா? பாட்டி, ஆம்பளை பிள்ளை பாட்டி மக்கா, 4 மாடு மேய்ச்சாதவன் பிழைச்சிக்கிடுவான்ப்பா மக்கா. 4 மாடு மேய்ச்சி அந்த பிள்ளை பிறந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை பாருங்க. 4 மாடு மேய்ச்சியாவது பிழைச்சிக்கிடும். அது பொம்பளை பிள்ளையா சொல்லுவாங்க, 4 வீட்டில் அவள் பாத்திரம் கழுவியாவது பிழைச்சிக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, இது கிராமப்புறங்களில் இப்படிப்பட்ட வார்த்தை வந்துட்டு நாட்கள் போக போக அந்த பிள்ளைகளை பார்த்தா பொம்பளை பிள்ளைகள் 4 வீட்டில் பாத்திரம் கழுவியும் பையன் மாதிரி 4 மாடையும் மேய்ச்சிட்டு தான் கிடக்கத சில நேரத்தில் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இந்த கிராமப்புறங்களில் படித்தவங்க மத்தியில், அறிவுள்ளவங்க மத்தியில் குழந்தை பிறந்திருக்குன்னு நினைச்சு கேள்விப்பட்ட உடனே போவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பிள்ளை? ஆம்பளை பிள்ளை. டேய், நீ கலெக்டராக வருவடா, நீ கலெக்டராக வருவ, நீ பெரிய அதிகாரியாக வருவடா, நீ டாக்டராக வருவடா, நீ இன்ஜினியராக வருவடா, ஆசீர்வாதத்தை குறித்து போயிடுவாங்க. அவன் நிச்சயமாக அந்த வார்த்தை, அந்த பிள்ளைகளுக்கு கூறுகிற வார்த்தை, அவன் கலெக்டராக வருவான், பெரிய டாக்டராக வருவான், பெரிய விஞ்ஞானியாக வருவான், பெரிய அதிகாரியாக வருவான், பெரிய சொல்லப்போன ஞானவனாவே வருவான். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவாங்க. அன்பானவர்களே, நான் அந்த முள்ளூர்துறை பகுதிக்கு ஒரு நாள் வீடு விசிட்டிங்க நான் போயிருந்தேன். ஒரு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிள்ளைய வளர்க்குறாங்க. வளர்க்கக்கூடிய சமயத்தில் வீடு சந்திக்க போன அந்த நேரத்தில் இந்த தாயார் அழுதாங்க. அழுதுகிட்டே நிற்க சொல்ல பையன் ஓடி வாரான். பையன் ஓடி வந்த உடனே பையனை பார்த்து சொல்கிறான், பாஸ்டர், இவன் விளங்குவானா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவனை படிக்க வைக்கிறேன், உங்களுக்கு தெரியுமில்ல பாஸ்டர்? இவன் 10 மார்க்கும் 15 மார்க்கும் எடுத்துகிட்டு வரான் பாஸ்டர் ப்ராக்கெட்ஸ் கார்டில். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்க, விளங்குவானா? நான் சொன்ன கீழ்ப்படிய மாட்டேன், நாசமாக போவான் பாஸ்டர். ஒன்று அழுதாங்க. நான் சொன்னேன், வாயை மூடுன்னு சொன்னேன். வாயை மூடுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவன் நல்லா படிக்கக்கூடிய பையன், நீ விளங்குவானா? இவன் நாசமாக போகிறான், நான் என்னை வேதனைப்படுத்துகிறான். இந்த பேச்சு பேசி பேசி பேசியே அவனுடைய படிப்பை நீ தீர்த்துட்ட. அவனை கூப்பிட்டு சொன்ன, மக்களை இங்கே வா, அம்மா சொன்னதை கேட்டியாடா? டேய், உனக்கு நல்ல திறமை இருக்குடா, நீ நல்லா படிக்கக்கூடியவன்டா. அடுத்த மாதம் மந்த்லி எக்ஸாமில் நீ என்ன தெரியுமா செய்யணும்? அம்மைக்கு முகத்தில் நம்ம என்ன செய்ய, அடிச்சது போலடா என்ன செய்யணும் தெரியுமாடா? உன்ட்ட அந்த அறிவு இருக்குது, உன்ட்ட ஞானம் இருக்குடா, நீ நல்லா படிப்படா, நீ எல்லா பாடங்களையும் 75க்கு மேலே எடுத்துகிட்டு வரணுண்டா என்று சொல்லிட்டு அவனை தட்டி விட்ட உடனே அவனுக்கு உற்சாகம் வந்துட்டு, அடுத்த மாதத்தில் பார்த்தா மந்த்லி எக்ஸாமில் எல்லாம் 75க்கு மேலே. நான் அந்த பையன் ப்ராக்டிஸ் கார்டை கொண்டு ஏன்ட காணிச்சான். அதுக்கு முன்னால் 15, 8, 9, 20, 25 இருந்தது. எல்லாம் 75க்கு மேலே. அவனுக்கு இருந்த ஞானத்தை சில பெற்றோர்கள் பிள்ளைகளை, நீ விளங்க மாட்ட, நீ நாசமா போவ, நீ மண்ணா போவ, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி 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 இன்னைக்கு பிள்ளைகளை என்ன செய்யறாங்க தெரியுமா? அப்படியே மங்க வச்சிருக்கிறாங்க. நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? தேவ பிள்ளைகளே, சற்று சிந்தித்துப்பார். ஆண்டவனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உங்க வீட்டில் ஒரு போர் போடுறீங்க, அல்லது ஒரு கிணத்தை வெட்டுறீங்க. அந்த போர்ல ஒருவேளை கொஞ்சம் கசப்பான தண்ணியா இருக்கலாம், அல்லது நல்ல தண்ணியா இருக்கலாம். ஒரே ஊற்றில் கசப்பும் நல்ல தண்ணியும் சேர்த்து சுரக்குமா? சுரக்காது. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, துதிக்கிற வாயில சபித்தல் வரலாமா? வரக்கூடாது. அப்ப கிறிஸ்தவன் மாதிரியா இருக்கணும்.
பேசுகிற வார்த்தையில நம் மாதிரி இல்லையே, இந்த மாதிரியின் ஜீவியம் இல்லையே. இந்த துதிக்கிறோம், அதே வாயினால சபிக்கிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? கிறிஸ்தவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தை என்ன செய்யறது தெரியுமா? அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரை நெருங்குவதற்கு பதிலாக கிறிஸ்தவனுடைய பேச்சு நிமித்தம், வார்த்தை நிமித்தம் அநேக மக்களுடைய ரட்சிப்பு தடையாகி தூரமாக போய்கொண்டிருக்கிறது. இதை குறித்து கர்த்தர் நீ பேசின வார்த்தை குறித்து நியாய தீர்ப்பு நாட்களிலே கர்த்தர் கணக்கு கேட்பார். நீ பேசின ஒவ்வொரு கடின வார்த்தை குறித்தும் ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாட்களில் என்ன செய்கிறார் தெரியுமா? கணக்கு கேட்கிறார். கேட்க மாட்டாரா? கேட்பாரு. ஒன்று நிச்சயமா கேட்பாரு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உன் வார்த்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் குறித்து கேட்பார். அவன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? நீ கணவன் மத்தியில் எப்படி பேசுற? உன் மனைவிட்ட எப்படி பேசுற? உங்களுடைய பிள்ளைகிட்ட நீங்க எப்படி பேசுறீங்க? பிள்ளைகளை பெற்றோர்கிட்ட எப்படி பேசுறீங்க? கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். இன்னைக்கு பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள் பெற்றோர்களை தாறுமாறாக வார்த்தை பேசுகிறது. அதுபோல பெற்றோர்களும் பிள்ளைகளை தாறுமாறாக பேசுகிறார்கள். பிள்ளைகளை வைத்துவிட்டு பெற்றோர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போடுகிற சண்டை நிமித்த பிள்ளைகளுக்கு சகிக்க முடியல. வார்த்தை பிள்ளைகளும் ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறது. நீ எங்கே இருக்கிறாய் தேவ பிள்ளையே? உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? உன்னுடைய ஜீவியங்கள் எப்படி இருக்கிறது? நீ ஆண்டவருடைய பிள்ளை 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 என்று சொல்லி சொல்லி உன்னுடைய வார்த்தையை நீ குறைத்திருக்கிறாயா? பேச்சை நிறுத்தணும், பலத்தில் வளரணும், வார்த்தையை குறைக்கணும். அவருக்கு விரோதமாக பலவிதமான குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்ட பொழுதும் வாய் திறவாதவரை போல மௌனமாய் போகிறார். அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நம்ம என்ன 4 வார்த்தைகளை பேசி வார்த்தை தான் என்று இருக்குன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யறீங்க? அநேக பேரை அமுக்கி வைக்கிறீங்க. உனக்கு வாக்கு ஞானம் இருக்குன்னு சொல்லி அமுக்கி வைக்கிறாய். அது தேவனுக்கு பிரியமா? நல்ல வார்த்தை ஜனங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அது அவுசதத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். இந்த வார்த்தையில நீங்க எப்படி இருக்குன்னா கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு எப்படி இருக்க வேண்டும்? நீ பிரியமா இருக்க வேண்டும். இதுதான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறான். நீ உலகத்துக்குள்ள இருக்கிற, உன்னை சுற்றி ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில நீ முதலாவது என்ன செய்? உன் வார்த்தையில உண்மையாயிரு. பேசுகிற வார்த்தை தடுமாறாதபடிக்கு, பேசுகிற வார்த்தையை புரட்டாதபடிக்கு, நீ புரட்டி புரட்டி பேசாதபடிக்கு உன் வார்த்தையில நீ எப்படி இரு? உண்மையாயிரு, நேர்மையாயிரு, நீ பரிசுத்தமாயிரு, ஆண்டவருக்கு பயந்து நீ பேசு. இதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நல்ல ஒரு வார்த்தை. அருமையானவர்களே, எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்து இருக்கிறதை பார்க்க முடியும். காரணம் வார்த்தைகள். வார்த்தையினால எவ்வளவோ குடும்பங்கள் பிரிந்து போய் கிடக்கிறது, பிரிந்து போய் கிடக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? நம்முடைய வார்த்தையை சுருக்கினால் ஆண்டவர் என்ன செய்வார்? நன்மை செய்கிறவராகவே இருக்கிறாரே. அவர் நன்மை செய்கிறவர். ஒன்று அந்த வார்த்தைகள். இரண்டாவது சொல்லுகிறது நீ வார்த்தையிலும், அடுத்தது நடக்கை. நம்முடைய நடக்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? முதலாவது வார்த்தை, இரண்டாவது நம் நடக்கை. மல்கியா 3 அதிகாரம் 16, 17,
18 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் என்ன சொல்லுகிறது? மல்கியா 3:14 வார்த்தையை குறித்து சொல்லுகிறேன். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்களாம். யாரு? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்களாம். அது கர்த்தர் கவனித்து கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு? கவனித்து கேட்கிறார். நீங்க கர்த்தருக்கு பயந்த 2 தேவ பிள்ளைகள் அல்லது 5 தேவனுடைய பிள்ளைகள், நீங்க ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது, உன்னையும் என்னையும் இந்த உலகத்தின் அண்ட சராசங்களை படைத்த ஆண்டவர் அந்த வார்த்தைகளை என்ன செய்கிறார்? கவனித்து கேட்கிறார். கவனித்து கேட்கிறார். கவனமாய் கேளுங்க. அவர் நம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் கவனிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எந்த இடத்திலிருந்து பேசினாலும், கர்த்தருக்கு பயந்து பேசினாலும் அதை கவனிக்கிறார். நீங்க கர்த்தருக்கு பயப்படாமல், கர்த்தருக்கு பயப்படாத கூட்டத்திலிருந்து நீ பேசினாலும் கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார். அதை உங்களுடைய மனசில் நீங்க வச்சுக்கிடணும். கவனித்து கேட்கிறார். தொடர்ந்து படிப்போம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை வார்த்தைகளை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம். கர்த்தருக்கு பயந்து பேசுகிற, கர்த்தருக்கு பயந்து பேசுகிற கூட்டத்தை அவர் கவனித்து கேட்கிறாரே. கவனித்து கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த கவனித்து கேட்கிற வார்த்தை எங்கே குறிப்பிடப்படுகிறது? ஞாபக புஸ்தகத்திலே. அவர் வரும் பொழுது, தேவன் வரும் பொழுது, ஆண்டவராய் இயேசு மத்திய ஆகாயத்தில் அவர் வரும் பொழுது, அல்லது நியாயத்திற்கு அவர் வரும் பொழுது 2 புத்தகத்தை கொண்டு வருவார். ஜீவ புஸ்தகம் என்னும் அந்த ஜீவ புஸ்தகத்தையும் வேறு ஒரு புஸ்தகத்தை கொண்டு வருவார். அந்த வேறு புஸ்தகம்தான் ஞாபக புஸ்தகம். அந்த ஞாபக புஸ்தகத்திலே தேவ பிள்ளைகளே, அவர் நீங்கள் பேசின வார்த்தைகளை அவர் உற்று கவனிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் எழுதி கொண்டே இருக்கிறார் ஞாபக புஸ்தகத்திலே. இதான் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது அதை உற்று கவனிக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய வார்த்தையை தியானிக்கின்றவர்களுக்காகவும் அவர் என்ன வைத்திருக்கிறார்? ஞாபக புஸ்தகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிதானே? ஞாபக புஸ்தகம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஞாபக புஸ்தகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஞாபக புஸ்தகத்திலே உன் பேச்செல்லாம் பதிவாயிட்டு இருக்குது. இன்னைக்கு செல்போன்ல நான் பேசுகிறத பதிவு பண்ணலாம், அல்லது தேவன் நாம் பதிவு பண்ணாமல் இருந்தாலும் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த சேட்டலைட்ல பதிவாயிட்டு இருக்குது. அந்த உலக பிரகாரமான சேட்டலைட்ல நான் பேசுகிற வார்த்தை பதிவாகிறது. ஆனா நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் டோட்டல் பரலோகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே ஒரு பெரிய பயங்கரமான ரெக்கார்டிங் தியேட்டர் இருக்குது. அது எல்லா வார்த்தை, உலகத்தினுடைய எல்லா மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு 780 கோடி மக்கள் என்று நேற்று ஒரு தொகையிடப்பட்டிருக்குது. உலக நாடுகள் 780 கோடி ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த 780 கோடி ஜனங்களும் பிள்ளை அழுகிற சத்தமும், பெரியவர்கள் பேசுகிற சத்தமும், மற்றவர்கள் பேசுகிற சத்தமும், போன்ல பேசுகிறது, மைக்கில் பேசுகிறது, வீட்டில் பேசுகிறது எல்லாம் அந்த பரலோகத்தில் ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அதுவும் ஞாபக புஸ்தகத்தில்
குறிச்சிட்டே இருக்குது. அந்த ஞாபக புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த ஞாபக புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த புக்கை கொண்டு வர தொடர்ந்து படிப்போம். அப்படி முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லுகிறது, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள் என்ன சொல்லுகிறது, என் சம்பத்தை, அதாவது பலன், நீ பேசுகிற வார்த்தைக்கு பலன் கொடுப்பதற்கு என் சம்பத்தை கூட்டி சேர்க்கிற நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவனை கடாட்சிப்பேன், அதாவது உயர்த்துவேன். அப்படி உயர்த்துவேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்தவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அவருடைய அர்த்தம் என்ன? நீதிமானுடைய பேச்சுக்கும் துன்மார்க்கனுடைய பேச்சுக்கும் தேவ பிள்ளைகளே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருக்கு பயந்து பேசுங்கள். இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? கிறிஸ்தவனே, தேவ பிள்ளையே, நீ மாதிரியான ஜீவியத்திலே வார்த்தையில உண்மையாயிரு. உன் வார்த்தையில் உண்மையாயிரு. உன் வார்த்தையிலே பரிசுத்தமாயிரு. உன் வார்த்தையிலே நீதி இருக்கட்டும். உன் வார்த்தையிலே நியாயம் இருக்கட்டும். உன் வார்த்தை ஆண்டவருக்கு பிரதியாயிருக்கட்டும். என் கண்மலையும் என் மீட்பெருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் ஆண்டவரே உமக்கு பிரதியாயிருக்கட்டப்பா, பிரதியாயிருக்கட்டும். கண்களை மூடி செபிப்போமா? கண்களை மூடி செபிப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தருகிறோம். இன்று முதல் வார்த்தைகளிலே உண்மையாயிருக்க, நேர்மையாயிருக்க, உமக்கு பயந்து பேசுவதற்கு அவருடைய இருதயத்தை, நாவை நீர் பக்குவப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.